வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வர்ற பல சிக்கலான கேள்விகளுக்கு நம் முன்னோர்கள் ரொம்ப சிம்பிளான உதாரணங்கள் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான தினசரி தியான குறிப்பை தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின மே 2, அதாவது சித்திரை 19ஆம் தேதிக்கான தியான குறிப்பு இது. கைவிளக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பொருளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவத்தை அவர் எப்படி விளக்குறார், முக்கியமா நம்மளோட மனச்சாட்சி எப்படி நமக்கு வழிகாட்டும் ஒளியா மாறுது அப்படிங்கிறத நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சுத்தி கும்முருட்டு, நள்ளிரவு நேரம், நீங்க ஒரு நீண்ட தூர பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. நடக்கிற தூரமும் ரொம்ப அதிகம். ஆனா நீங்க போய் சேர வேண்டிய இலக்கு உங்க கண்ணுக்கே தெரியல, அந்த அளவுக்கு இருட்டு. உண்மையிலே இது ஒரு இரவோட பயணம் மட்டும் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கை பயணத்தோட ஒரு அச்சு அசலான உருவகம். இந்த எதிர்காலம் அப்படிங்கிற இருட்டுல அடுத்த 5 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ நம்ம வாழ்க்கை எங்க போகும், நாம எதை அடைவோன்னு யாருக்குமே தெரியறதில்ல. கரெக்டா? இலக்கு கண்ணுக்கு தெரியாதப்போ இயல்பாகவே நமக்குள்ள ஒருவிதமான தயக்கமும் பயமும் வரத்தான் செய்யும். இப்போ சொல்லுங்க, அந்த கார் இருட்டுல நாம எப்படி நடக்கிறது? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கேள்விதான். நாளைக்கு என்ன நடக்குங்கிற நிச்சயமற்ற தன்மை ஏதோ ஒரு கட்டத்துல நம்மள பயமுறுத்தவே செய்யுது. நம்ம தொழில், உறவுகள், எதிர்காலம்னு எல்லாத்துலயும் நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வேணும். முழு பாதையும் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னு நாம ஆசைப்படுறோம். ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்கிறது இல்லையே. வெளிச்சமே இல்லாத அந்த இருட்டுல அந்த தேக்க நிலையிலிருந்து நாம எப்படி முன்னாடி போறது? இந்த கேள்விக்கான ஒரு பிராக்டிக்கலான விடையத்தான் சுவாமி சித்பவானந்தர் மிக அழகா நமக்கு கொடுக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தாங்க. அந்த இரண்ட பயணத்துக்கு இதுதான் நடைமுறை தீர்வு. அந்த நள்ளிரவு பயணத்துல உங்க கையில ஒரு சின்ன கைவிளக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அதை எப்படி பயன்படுத்துவீங்க? முதல்ல அந்த விளக்க கையில கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அது அடுத்த ஒரு சில அடிகளுக்கான வெளிச்சத்தை மட்டும்தான் காட்டும். அந்த வெளிச்சத்தை பார்த்து உங்க பாதத்தை பாதுகாப்பா எடுத்து வைங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் அடுத்த அடிக்கு அந்த விளக்கின் வெளிச்சத்தை பயன்படுத்துங்க. அவ்வளவுதாங்க. நீங்க போக வேண்டியது 100 மைல் தூரமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியா அந்த சின்ன வெளிச்சத்தோட உதவியால உங்களால ஈஸியா கடந்து போக முடியும். இங்கதான் ஒரு முக்கியமான உளவியல் உண்மையை நாம நோட் பண்ணணும். கைவிளக்கு சில அடி தூரம் மட்டும்தானே வெளிச்சம் காட்டுது. ஆனா அதுவே போதுமானது. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா மனுஷங்களான நாம ஒரே நேரத்துல 100 அடியை எடுத்து வைக்க போறதில்ல. நாம வாழ்றது இந்த ஒரு கணம், அதாவது இந்த நிகழ்காலம் மட்டும்தான். நாம எடுத்து வைக்க போற அந்த அடுத்த அடி சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். முழு பாதையும் பார்த்தே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்னு தெரிஞ்சா போதும். அந்த தருணத்துக்கான செயலை செய்ய அந்த சின்ன வெளிச்சமே 100% போதுமானது. ரைட். இப்போ இந்த கைவிளக்குக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன கனெக்ஷன்? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இடதுபுறம் இருக்கிற கைவிளக்கு இருண்ட ரோட்ல சில அடிகளை மட்டும் காட்டுது இல்லையா? அதே மாதிரி வலதுபுறம் இருக்கிற நம்மளோட மனச்சாட்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. வாழ்க்கையோட குழப்பமான இருட்டுல நம்ம மாட்டிக்கிறப்போ அடுத்த 10 வருஷத்துக்கான மாஸ்டர் பிளான மனச்சாட்சி நமக்கு தரப்போறதில்ல. ஆனா இந்த கணத்துல நீ செய்ய வேண்டிய சரியான விஷயம் என்ன, எது நியாயம், எது அறம் அப்படிங்கறத மட்டும் அது கரெக்டா சுட்டி காட்டும். கைவிளக்கு எப்படி இருட்டுல வழிகாட்டுதோ அதே மாதிரி மனச்சாட்சியும் தார்மீக இருட்டுல நமக்கு வழிகாட்டுது. அதனால மனசாட்சினா சும்மா ஏதோ ஒரு ஃபீலிங் இல்லைங்க. அது ஒரு சூப்பரான உள் வழிகாட்டி. ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன கடமையை செய்யணும்னு அது நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதை சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். அதுவே நம்மள பாதுகாப்பா நம்மளோட இறுதி இலக்குக்கு கொண்டு போய் சேர்த்துரும். நாம போய் சேர வேண்டிய இடம் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒலிக்கிற அந்த மனசாட்சியோட குரலை கேட்டு ஒவ்வொரு அடியையும் சரியா எடுத்து வச்சா நாம கண்டிப்பா திசை மாறி போக மாட்டோம். மனசாட்சியோட துணை இருக்கிறவங்களுக்கு இருட்ட பார்த்து பயமே இருக்காது. இந்த தத்துவம் இன்னும் எப்படி ஆழமா போகுதுன்னு பாப்போம். சுவாமி சித்பவானந்தர் இதை ஒரு அருமையான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறாரு. மனத்தகத்து மாறாது மிளிரும் தேவா, உன்னை உறுதியாக பிடித்துக் கொண்டால் அடைய வேண்டியதை எல்லாம் எளிதில் பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சிங்கிறது மாறாம ஒளிரக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை. வெளியில இருக்கிற வெளிச்சமெல்லாம் அணைஞ்சு போகலாம், ஆனா உள்ள இருக்கிற இந்த ஒளி எப்பவுமே அணையாது. அந்த உள் ஒளியை நம்ம உறுதியா பிடிச்சுக்கும் போது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா நம்மால அடைய முடியும். இந்த கருத்தை இன்னும் முழுமையாக்க தாயுமானவரோட ஒரு அட்டகாசமான பாடலை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய்காண்பு தென்னாளோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சாதாரண கைவிளக்கு பிடிச்சுக்கிட்டு இருட்டுல வழி கண்டுபிடிச்சு நடக்கிற மாதிரி மெய்ஞானம் அப்படிங்கிற உண்மையான அறிவொளியின் பின்னாடி போய் முழுமையான பரம்பொருளை பார்க்கிற அந்த நாள் எப்போ வரும்னு தாயுமானவர் ஏங்குறார். இது சாதாரணமான ஒரு நீதிக்கதையில இருந்து நம்மள உச்சகட்ட ஆன்மீக தேடலுக்கு கொண்டு போற ஒரு அற்புதமான கவிதை வரி. நாம இப்போ இந்த சிந்தனை பகிர்வோட இறுதிக்கு வந்துட்டோம். இருள் நிறைந்த பாதை, சின்ன கைவிளக்கு, உள்ளொளியான மனசாட்சின்னு பல ஆழமான விஷயங்களை பார்த்தோம்.
இப்போ இத அப்படியே உங்க லைஃபுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. எதிர்காலத்த பத்தின கவலைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் தள்ளி வைங்க. இந்த சரியான தருணத்துல உங்க முன்னாடி இருக்கிற இருட்டுல உங்க மனசாட்சி உங்களுக்கு காட்டுற அந்த அடுத்த அடி என்ன? ரொம்ப தூரத்தை பத்தி யோசிக்காதீங்க. அந்த ஒரு அடிய மட்டும் ரொம்ப நேர்மையாவும் தைரியமாவும் எடுத்து வைங்க. உங்களுக்கான பாதை தானாகவே திறக்கப்படும். சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து உங்க உள்ளொளியை பின்பற்றுங்கள்.